கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் தந்தருளிய இந்த புதிய நாளுக்காய் கூட அவருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த நாளில் கூட தேவன் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நபர் தானியேல். இந்த தானியேலை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிக்சரை பார்க்கும்போதே தெரியும். சிங்கத்தின் கெபியில் போடப்பட்டு ஒன்றும் சேதமில்லாமல் காப்பாற்றப்பட்டான். இந்த தானியேலை குறித்து நம்ம தியானிக்கும்படி தேவன் தந்தருளின காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த தானியேல் ஒரு தீர்க்கதரிசி என்பதையும் தாண்டி ஒரு முன்மாதிரியான விசுவாசியாக வேதாகமத்தில் அறியப்படுகிறாராம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள் மாறாத விசுவாசம் மற்றும் ஜெப வாழ்க்கை. மாறாத விசுவாசமும் ஜெப வாழ்க்கையும். இந்த தானியேலின் வாழ்வு ஆய்வு பார்த்தோன்னா அறிமுகம். இவர் எருசலேமின் அரசு குலத்தை சேர்ந்தவர். கிமு 605 நேபுகாத் நேச்சர் எருசலேமை முற்றுகையிட்ட பொழுது அவர் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டார். பெயரின் பொருள் எபிரேய மொழியில் கடவுள் என் நீதிபதி என்று பொருளாம். பாபிலோனில் அவருக்கு பெல்ஷதக்கார் என்று பெயரிடப்பட்டதாம். தீர்மானம் மிக்க வாழ்க்கை. ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சிறு வயதிலே தீர்மானம் செய்தார். தானியேல் 1:8 பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியும். அவர் அந்த ராஜ்யத்துக்கு அந்த அப்போ பயிற்சி அப்போ மீதி இருக்கிற எல்லாருமே ராஜாவோட போஜனத்தை சாப்பிடும்பொழுது அதை நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வெறும் அந்த காய்கறிகளை அதை மாத்திரம் கொடுக்க சொல்லி அதை மாத்திரம்தான் நான் சாப்பிடுவேன் என்பதில் உறுதியாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இது அவருடைய ஆவிக்குரிய உறுதியை காட்டுகிறது. ஜெப வாழ்க்கை. ஒரு நாளைக்கு 3 முறை முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளாராம். உயிருக்கு ஆபத்து வந்த போதும், அதாவது அந்த சிங்க கிபியா சம்பவத்திலே கூட அவர் ஜெப பழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அங்கேயுமே 3 வேளை அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தாராம். அரசு பணி. பாபிலோனிய மற்ற பெர்சிய பேரரசுகளில் 4 வெவ்வேறு ராஜாக்களின், அதாவது நேபுகாத் நேச்சர், பெல்ஷத்சார், தரியுக், கோரேசு கீழ் உயர் பதவிகளில் இருந்தாராம். இந்த அரசு வேலைக்காக அவர் செல்லும்பொழுது தான் அவரும் அவரோட நண்பர்களும் அந்த இடத்துல போகும்பொழுது அங்கே எல்லாருக்குமே அவர்களை பலமாக்கும் வழியில் அவர்களை உடல் ரீதியாக அவங்களை பலவான்களை ஆக்கும் வகையில் அங்கே போடுற அந்த ஆகாரத்தை தான் சாப்பிடும்படியாக இது பண்ணாங்க. ஆனால் அவர் ரொம்பவும் உறுதியாக எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணாம், நாங்கள் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம் என்பதில் உறுதிப்படுத்தி அவர்கள் தீட்டுப்படுத்தப்படாத சாப்பாடை காய்கறி போன்றவற்றை கொடுத்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்து பாருங்க, அப்போது நாங்கள் அவர்களை போல அவர்களை விடவும் நாங்கள் பலவான்களாக இருப்போம் என்பதில் ஒரு உறுதி கொண்டு தேவனை மாத்திரம் விசுவாசித்து அந்த காரியத்தை செய்தார். அதே போல் அந்த முடிவில் மீதி அங்கே இருந்த எல்லாரையும் காட்டிலும் இவர்கள் பலவான்களாக இருக்கும்படி தேவன் அங்கே சாட்சிகளாக அவரை நிறுத்தியதை பார்க்க முடியும். சிறப்பு வரம் சொப்பனைகளை விளக்கவும் மறைப்பொருட்களை அறியவும் தேவன் அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் அளித்திருந்தாராம். இந்த தானியேல் சந்தித்த சோதனைகள் பார்க்கும்போது அவர் ஒரு அந்நிய நாட்டில் விக்கிரக ஆராதனை நிறைந்த சூழ்நிலையில் 4 முக்கிய சோதனைகளால் தனது விசுவாசத்தால் வென்றாராம். அவர் அந்த அந்நிய தேசத்தில் விக்கிரக ஆராதனை நிறைந்த அந்த இடத்துல 4 சோதனைகளை தனது விசுவாசத்தால் வென்றாராம். முதலாவது அதிகாரம் 1 பார்க்கும்போது உணவு சோதனை. அதாவது பாபிலோனிய ராஜாவின் தீட்டுள்ள உணவை மறுத்து தானியங்களை மட்டும் உண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். சொன்ன பிரகாரம் அவரோட உணவை மறுத்து தானியத்தை இது பண்ணார். அந்த சோதனையிலும் தேவன் விசுவாசத்தினால் அவன் அதை வென்றான். 2வதாக மரண பயம். ராஜாவின் சொப்பனத்தை சொல்லாவிட்டால் எல்லா ஞானிகளும் கொல்லப்படுவார்கள் என்ற நிலையில் ஜெபத்தின் மூலம் இவர்கள் தேவன் மீது விசுவாசம் கொண்டு ஜெபத்தின் மூலம் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். 3வதாக அதிகாரம் 6 உயர் அதிகாரிகள் பொறாமை. தானியேலின் வளர்ச்சியை பிடிக்காத அதிகாரிகள் அவரை சதி செய்து சிங்க கெபியில போட்டனர். ஆனால் தேவன் தன் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கற்றி அவரை காப்பாற்றினார் என்ற
சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அவர்கள் அவன் மீது கொண்ட பொறாமையினால் சதி செய்து அவனை சிங்க கெபியில போடும்படி உத்தரவிடப்பட்டது. ஆனால் அந்த கெபியில சிங்கங்களை வாயை தேவன் ஆவியானவரை தூதனை அனுப்பி வாயை கட்டி அவரை காப்பாற்றி சாட்சியாய் விசுவாசத்தினால் அவன் அதையும் வென்றான் என்று பார்க்க முடிகிறது. கடைசியாக தொடர்ச்சியான ஜெபம். அரசாங்க தடையும் மீறி 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக திறந்து வைக்கப்பட்ட ஜன்னல் வழியாக தேவனை தொழுது கொண்டாராம். அரசாங்கம் அது நம்ம பார்த்த பிரகாரம் விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம். அங்கு ஜெபிப்பதற்கு தடை இருந்தும் அந்த அரசாங்கத்தையும் தாண்டி அவர் தைரியமாய் விசுவாசத்தோட எருசலேமை நோக்கி 3 வேளையும் ஜெபிப்பாராம். அந்த ஒரு ஜன்னல் வழியாக தெரிகிற எருசலேமை தேவனை தொழுது கொண்டார் என்று பார்க்க முடிகிறது. இதுதான் இவருக்கு நடந்த 4 சோதனைகளும் அதை அவர் விசுவாசத்தினால் வென்ற சம்பவங்களும். மற்றும் 70 வாரங்கள் தீர்க்க தரிசனம். இவருக்கு ஒரு 70 வாரம் தீர்க்க தரிசனம் என்பது கொடுக்கப்பட்டது. இது வேதாகமத்தின் மிக முக்கியமான கால கணக்கீட்டு தீர்க்க தரிசனம் ஆகும். பின்னணியில் தானியேல் தன் ஜனங்களுக்காகவும் எருசலேமுக்காகவும் ஜெபிக்கும்போது காபிரியல் தூதன் இந்த வெளிப்பாட்டை தந்தாராம். தானியேல் தான் ஜனங்களுக்காக, அதாவது இந்த தானியேல் எருசலேமுக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கும்போது காபிரியல் தூதன் அவருக்கு ஒரு வெளிப்பாட்டை தந்தாராம். அதாவது கால அளவு 70 வாரங்கள் என்பது 70 × 7 ஆண்டுகளாம், 490 ஆண்டுகள் என்று வேதாகமம் அறிஞர்களால் கணக்கிடப்படுகிறது. இதோட பிரிவுகள் பார்த்தோன்னா 7 வாரங்கள்னா 49 ஆண்டுகள், எருசலேம் அலங்கம் மற்றும் வீதிகள் முடிக்கப்படல். 62 வாரங்கள்னா 434 ஆண்டுகள், மேசியா அதாவது இயேசு கிறிஸ்து தோண்டி அவர் சங்கரிக்கப்பட்டு சிலுவை மரணம் வரை. ஒரு வாரம் மீதம் 7 ஆண்டுகள். இது கடைசி காலத்தின் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தை குறிக்கும் அந்த கடைசி வாரம் எனப்படுகிறது. இப்படியான இந்த 70 வாரங்கள் கணக்கெடுப்பை காபிரியல் தூதன் இவருக்கு வெளிப்பாடாக கூறினாராம். இதை நீங்கள் தானியேலில் போய் படித்து பார்த்தீர்கள் என்றால் இன்னும் விளக்கமாக நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். தானியேலோட மரணம் பார்த்தோன்னா இவரின் மரணம் குறித்து நேரடியாக தகவல் இல்லை. இவரோட மரணம் குறித்தும் வேதாகமத்தில் நேரடி தகவல்கள் இல்லை. வரலாற்று ரீதியாக பார்த்தோன்னா தானியேல் எருசலேமுக்கு திரும்பவில்லை என்றும் அவர் தற்போதைய ஈரான் அல்லது ஈராக் பகுதிகளில் மறித்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. இவருமே சேம் ஈரான் பகுதியில் மறித்திருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. இவருடைய வாழ்க்கை பாடங்கள் நம்ம ஆல்ரெடி முதல்ல பார்த்தபோது மாறா விசுவாசமும் ஜெப வாழ்க்கையும் தான் இவர் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்களாக இருக்குது. இன்னும் வேறு சில பாடங்கள் தீர்மானம் மிக்க விசுவாசம், ஒழுக்கமான ஜெப வாழ்க்கை, உன்னதமான வேலை திறன், புகழ்ச்சியில் தாழ்மை, சோதனையில் பாதுகாப்பு, தீரா விசுவாசம். நம்மளுக்கு இத்தனை பேருக்கு இன்னைக்கு தேவன் நம்ம மீண்டும் மீண்டும் தினமும் நம்மளுக்கு கற்றுத்தர ஒரு விஷயம் விசுவாசம். அவரை விசுவாசிக்கும்படியாக தேவன் நம்மளுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அவருக்கு இருந்த மாதிரி நம்ம கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதுன்ற அளவுக்கு தேவன் நம்ம இடத்துல கேட்குறாரு. ஆனால் தானியேலுக்கு இருந்ததும் மாறா விசுவாசம். ஆனால் நம்மளுக்கு அந்த மாறா விசுவாசம் இருக்குதா? அட்லீஸ்ட் ஒரு கடுகளவு விசுவாசம் தேவனை நம்ம விசுவாசிக்கிறோமா, இல்லை எத்தனை முறை அவரை நம்ம சந்தேகிக்கிறோம் என்று நம்மளை நாமே என்று சோதித்து பார்க்க முடியாத தேவனுக்கு அருளினார். நம்மளுக்கு அப்படி இருந்ததுன்னா நம்ம மாற்றிக்கொள்வோம். தேவன் அனைத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை மீது நம்ம முழு விசுவாசத்தையும் அவர் மீது வைக்கும் பொழுது மீதியானதை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு மாறா விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் வேணும். அடுத்ததாக ஒழுக்கமான ஜெப வாழ்க்கை. தானியேல் 3 வேலையை முட்டி போட்டு ஜெபித்தாராம். ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு வேலையாவது முட்டிப்பட்டு ஜெபிக்கிறோமான்றதை நம்ம பார்த்து ஆராய்ந்து கொள்வோம். எவ்வளோ நேரம் நம்ம கடவுளுக்காக கொடுக்குறோம். அவர் நம்மளுக்காக 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு. வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், எல்லா காரியங்களும் நம்ம பண்ணுறோம். ஆனால் தேவனுக்கான நேரத்தை நம்ம கொடுக்குறோமா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். தானியேல் 3 வேளை முட்டி போட்டு ஜெபிச்சானா, அவ்வளோ தடைகள் மத்தியில், அவ்வளோ ஒரு எதிர்ப்புகள் மத்தியிலும் அவன் முட்டி போட்டு ஜெபிச்சான்னு பார்க்குறோம் 3 வேளை. ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளுக்கு தடை ஒன்றுமே கிடையாது. நம்மளோட மனசு மட்டும்தான் நம்மளுக்கு தடையாக இருக்குது. அங்கே அவனுக்கு சூழ்நிலைகளே தடையாக இருந்தது, அரசாங்கமே அவனுக்கு எதிராக இருந்தது. அப்படி
அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அவன் தேவனை விட்டு விடாமல் முழங்காலில் நின்று 3 வேளை ஜெபித்தான் என்று வேதகம் அவனை குறித்து சாட்சி சொல்லுது. ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு எந்த தடையும் இல்லை. எந்த ஒரு நம்மளோட சூழ்நிலை மற்ற தேசத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளோட சூழ்நிலை எவ்வளவோ நம்மளுக்கு சாதகமாக எவ்வளோ ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையாக இருக்குது. இது பாருங்கள், அந்த ஈரான்லேயோ துபாய்லேயோ எவ்வளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை, எவ்வளோ ஒரு ஆபத்துகளை சந்திச்சுட்டு வராங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம நினைத்து பார்க்கும்போது நம்மளை தேவன் எவ்வளோ ஒரு விசேஷத்தமாக வைத்திருக்கிறார், எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக நம்மளை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த தேவனுக்காக நம்ம 3 வேளை வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது நம்ம முழங்காலில் நின்று ஜெபித்து அவருக்கான நேரத்தை நம்ம கொடுக்குறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக உன்னதமான வேலை திறன். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நம்மளோட திறனை தேவனுடைய ஞானத்தினால் நம்ம செய்யும்போது மீதியான ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வரும். புகழ்ச்சியில் தாழ்மை. அவன் அவ்வளோ ஒரு வேலை திறனால் அவன் பாராட்டப்பட்ட போதும், உயர்ந்த அதிகாரத்தில் வைக்கப்பட்ட போதும் அவன் தன்னோட புகழ்ச்சியை அவன் இதுவே இல்லை. அதில் அவன் தாழ்மையாக தான் இருந்தான். எல்லாமே தேவனுக்கு என்று சமர்ப்பித்தான். சோதனையில் பாதுகாப்பு. அவனுக்கு அவ்வளோ சோதனைகள் வந்தது. எவ்வளோ சோதனை வந்தாலும் தேவனை அவன் விட்டு விடாமல் அவரில் நிலைத்திருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அவ்வளோ சோதனைகளுக்கு மத்தியிலும் சிங்க கவிலே போட்டாலுமே அவன் முழங்காலில் நின்று ஜெபித்தான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதே போல் இன்று நம்ம சிங்கத்தின் கெவியில் இல்லைங்க, நம்மளோட சூழ்நிலைகள், நம்மளோட மனது தான் நம்மளை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அதை நம்ம சரி செய்து தேவனிடத்தில் நம்மளோட நேரத்தை செலவிட ஆரம்பித்தோம் என்றால் கர்த்தர் நம்மளுக்கு ஆலோசனை தேவனாக இருப்பார். நம்மளுக்கு ஆலோசனை தருவார். நம்ம ஜெபிச்ச உடனே இன்னைக்கு நம்ம முழங்கால நின்ன உடனே நம்மளுக்கு அதிசயமோ அற்புதமோ நடக்காது, கிடையவே கிடையாது. அவர் நம்ம ஆலோசனையில் நடத்துவார். அவர் ஆலோசனை நடத்துவார். அந்த அற்புதம் அந்த இது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வழிமுறை என்னன்னு தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். அவர் ஆல்ரெடி கிரியை செய்ய தொடங்கிவிட்டார். ஆல்ரெடி அவர் கையில் ஆசீர்வாதம் ரெடியாக இருக்குது. அதை பெற்றுக்கொள்ளவுடைய வழி கர்த்தரால் மாத்திரமே நம்மளுக்கு ஆலோசனை தர முடியும். அதற்கு நம்ம அவர் முழங்காலில் நின்று அவர் ஜெபிக்கணும். முழங்காலில் நின்று அவருக்கு ஜெபிக்கணும். முழங்கால் போட முடியாதவங்க உட்கார்ந்து கூட ஜெபிக்கணும். அவருக்கான நேரத்தை அவருக்கு கொடுக்கணும். அவரோட வேதாகமத்தை வாசிக்கணும். இதையெல்லாம் செய்வதன் மூலமாக தான் தேவன் நம்மளுக்கு ஆலோசனை தருவார். அந்த ஆலோசனை வழியாக நடக்கும்போது அவர் கையில் இருக்கிற காரியங்களை, கிரியைகளை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை அவர் நம்மளுக்கு அளிப்பார். இந்த தானியேல் அவனுக்கு எதிராக அந்த நாடே இருந்தது. அவனோட சூழல் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தது. சிங்கத்தின் கெவியில் போடப்பட்டான். சோதனை அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஆனாலும் அவன் 3 வேளை முழங்காலில் நின்று ஜெபித்து மாறா விசுவாசத்தோடு ஒழுங்கான ஜெப வாழ்க்கையோடு அவன் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைய நம்ம இருக்கிற சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். தானியேலை போலவா நம்மளுக்கு சூழ்நிலை இருக்கிறது? கிடையவே கிடையாது. அவன் அளவுக்கு நம்ம சூழ்நிலை இல்லை. நம்மளுக்கும் எதிர்ப்புகள் இருக்கலாம். நம்மளோட சூழ்நிலைகளையும் மோசமான சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் வேதாகமத்தில் உள்ள நபர்களை பார்க்கும்பொழுது நம்மளோட சூழ்நிலைகள் அவ்வளோ மோசமாக இருப்பதில்லை. அவர்களோட கம்மியாக தான் நிச்சயமாக இருக்கும். அப்படி தான் கடவுள் நம்மளை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இருக்கிற நாம் தேவனுக்கு நம்ம நன்றியை சொல்லணும். அவர் நம்ம பாதுகாப்பாக வைத்ததற்கு நன்றியை சொல்லணும். அவருக்கு முழங்காலில் நின்று அவருக்கான நேரத்தை நம்ம கொடுப்போம் என்று இன்றைய நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போம். இந்த நாளில் முழங்காலில் நிற்போம். அவரிடத்துல ஜெபிப்போம். நேரத்தை விடுவோம். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்று மாறா என் நல்ல தகப்பனேப்பா, இதோ இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோமாப்பா. இந்த காலை பொழுதுல கூட அப்பா தானியேலை குறித்தாப்பா ராஜா நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டின தயவிற்காக இரக்கத்திற்காக நன்றி டாடி. அப்பா இதோ ராஜா அப்பா அவரிடம் இருந்த அந்த மாறா விசுவாசத்தையும் அப்பா ஜெப வாழ்க்கையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக எங்களை நீர் பயன்படுத்துங்க. அப்பா ராஜா நாங்கள் உமக்கான நேரத்தை நாங்கள் செலவிடும் பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட எங்களுக்கு அதற்கான ஞானத்தையும் பலத்தையும் அறிவையும் தந்து நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. அப்பா நாங்கள் எங்களோட விசுவாசத்தில் மாறாதவர்களாய் எங்களோட ஜெப வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படியா இன்று நாங்கள் தீர்மானம் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் அப்பா உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலப்பா நாங்கள் மேல்மேலும் உலர்ந்து இந்த வாழ்க்கையில் அப்பா இன்றே நாங்கள் எடுக்கிற தீர்மானத்தில்ப்பா நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் உம்மிடத்தில்ப்பா உண்மை தேடுகிற பிள்ளைகளாய் உம்மிடத்தில் ஜெபிக்கும் பிள்ளைகளாய் உமக்கான நேரத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற்றப்பட
கிருபை செய்யுங்க. அப்பா, அப்படியா இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கூட அவர்கள் எடுக்கிற தீர்மானங்களை கூட நீர் ஆசீர்வதிங்க. தானியேலை போல அப்பா மாறா விசுவாசத்தையும் ஒழுங்கான ஜெப வாழ்க்கை முறையும் நாங்கள் பின்பற்றும்படியாக நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. நீரே எங்களோடு இருங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.